ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக்னா, நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 22ஆந்தேதியே அங்கே புனேலேருந்து கிளம்பியாச்சு. எங்களுக்கு 22ஆந்தேதி ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு ட்ரெயினு. கரெக்டாக 4:30க்கு ட்ரெயின் நம்மளுக்கு வந்துடும். மதுரைக்கு தான், புனே டு மதுரை அந்த ட்ரெயினுக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ட்ரெயின் 1 ஹவர் லேட்டு. ஏன்னே தெரியாது. எப்போ நாங்கள் ட்ரெயினுக்கு வந்தாலும் அங்கேருந்து வரும்போது எப்போவுமே 1 ஹவர் லேட்டில் தான் வரும். ஆனால் இங்கேருந்து மதுரையிலேருந்து பூனேக்கு போகும்பொழுது கரெக்டான டைமிங்கில் ட்ரெயின் வந்துடும். நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா 4:30க்கு ட்ரெயின் அப்படின்றனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம். ஏன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ன்றது கன்ஃபார்மாக தெரியாது. லாஸ்ட்டு ஃபைனலில் தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு அன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்தது. நாங்கள் அதனாலே கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 3 மணிக்கு ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஆட்டோவில் 3 மணிக்கு ஏறிட்டு ஒரு 3:20க்கெல்லாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 3வது பிளாட்ஃபார்மில் 5 மணிக்கு ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டனால நாங்கள் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இந்த டைம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் பசங்களை 2 பேர்த்தையும் நான் வச்சுருக்கனால ஹஸ்பண்டு தான் லக்கேஜை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப வெயிட்டு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் பேக் பண்ணியிருந்தேன். அதனால் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு 3வது பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் போயாச்சு. அங்கே போனால் கரெக்டாக 5 மணி வரைக்கும் 3வது பிளாட்ஃபார்ம் தான் சொல்லியிருந்தாங்க. சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கிட்ட லேட் ஆகிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 3லேருந்து 1க்கு பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே அங்கேருந்து அங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். கரெக்டாக 3வது பிளாட்ஃபார்மில் போய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ட்ரெயின் வந்தாச்சு. கரெக்டாக 5:30க்கு தான் ட்ரெயின் ஏறினோம். 5:30க்கு ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் ஒரு 6:30க்கு மதுரையை ரீச் பண்ணிட்டோம். 23ஆந்தேதி 6:30க்கு மதுரையை ரீச் பண்ணியாச்சு. அதுக்கிடையில் நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் பண்ணியிருந்தேன், எப்படி பேக் பண்ணினேன்றது சிம்பிளாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஃபுட்டுக்கு ரெடி பண்ணுறது என்னன்னா, இட்லியும் சப்பாத்தியும் மட்டும்தான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் கெடாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாதம்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க. நானும் சாதம் அந்த அளவுக்கு காலி ஆகாது. இட்லி சப்பாத்தினா கொஞ்சம் சீக்கிரமாக காலி ஆயிரும். அதனால் கொஞ்சம் இட்லியும் கொஞ்சம் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே நானே தான் பண்ணினேன். லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சப்பாத்தி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் அவங்களும் லீவுக்கு கிளம்பிட்டு இருக்கனால அவங்களும் பண்ணி தர முடியல. அதனால நானே தான் எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி எல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அதனால தான் சிம்பிளாக தக்காளி தொக்கு மட்டும் பண்ணிடலாம். நான் நினச்சேன் சட்னி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. பண்ண ரொம்ப டைம் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால சரி டக்குன்னு தொக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இதுனா ஒரு டைம் வதக்கி பண்ணும்போது சரியாக இருக்கும். சட்னிக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வதக்கணும், அப்புறம் அரைக்கணும், அப்புறம் திரும்பவும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் சட்னினா ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு தொக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேக்கிங்கில் மெயினாக ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா மெடிசனுக்கு தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போ ஃபீவர் வரும் என்ன ஏதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம 3AC தான் போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசனை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். காய்ச்சலுக்கு, சளி, இருமல், சப்போஸ் லூஸ் மோஷன் ஏன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அங்கங்கன்னு வீட்டிலனா சுற்றி நல்லா அங்கங்கன்னு ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கேனா ஒரே இடத்துல இருக்கிற அப்படின்றனால சில டைம் டைஜஷன் ஆகிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் பனானாவும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இருந்தாலும் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் டேப்லெட் எடுத்து வச்சுருப்பேன். இதுதான் மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டாக்குமெண்ட் எடுத்து வைப்பேன். ஏன்னா இவங்களுக்கு தடுப்பூசி போகிற டைம் ஆச்சுன்னா அதுக்கான அந்த அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் அட்டை, ஓட் ஐடி, பேன் கார்டு அந்த மாதிரி இம்பார்ட்டண்டானது எப்போவுமே எங்கே போனாலும் இங்கேருந்து அங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன்.
அங்கேருந்து இங்கே வந்தாலும் ஏன்னா சில டைம் வந்து தடுப்பூசி இங்கே போடுற மாதிரி ஊரில் போடுற மாதிரி வரும். சில டைம் பார்த்தோன்னா அங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் போடுற மாதிரி வரும், பூனேயில் போடுற மாதிரி வரும். அதனால தான் தடுப்பூசி அட்டை வந்து எப்போவுமே கொஞ்சம் கூடவே வச்சுப்பேன். எங்கே டைம் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி 2 இடத்துலையுமே சேம் மெடிசன் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அதனால் 2 இடத்துலையுமே நம்ம தடுப்பூசி போடுறதுக்கு ஏற்றாப்புல அந்த அட்டை எப்போவுமே கூட வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸு இதுதான் பேக்கிங்கில் வந்து நம்ம பேக்கிங்கில் எப்போவும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் ஒரு 4, 5 நாளைக்கு வந்து இங்கே போடுற மாதிரி எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் இங்கே இருக்கும்ல அதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாக பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து நைட்டு வரைக்குமே 21 நைட்டு தான் டிக்கெட்டே வந்து ரொம்ப கன்ஃபார்ம் ஆச்சு. இல்லாட்டினா கொஞ்சம் முன்னாடியே நல்லா பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருப்பேன். 21 கன்ஃபார்ம் ஆனனால 22 பேக்கிங் பண்ணி சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் 23 ஒரு 6:30 மணிக்கு எல்லாமே நம்ம வந்து மதுரையை ரீச் பண்ணியாச்சு. வரும்பொழுது மதுரைக்கு வரும்போதுனா கரெக்டான டைமிங்கில் வந்துருச்சு. அங்கே பூனேல தான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒரு 1 ஹவர் ஒரு 1/2 ஹவர் அப்படி லேட்டாக தான் வரும். கடைசியில் நம்ம மதுரைக்கு ரீச் ஆகிற டைம் வந்து கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கரெக்டான ஆன் டைமில் வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. அந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதனால் வெயிட் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நானே வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்டே 2 பேக்கும் எடுத்துக்கிட்டாங்க. நானும் அதையும் மட்டும் கையில் வச்சுட்டேன். தேவ் வந்து இப்போ ஓரளவுக்கு பெரிய பையன் ஆகிட்டனால ஓரளவுக்கு நல்ல எதுவும் சேட்டை பண்ணல, கொஞ்சம் குட் பாயாக வந்தாச்சு. ஃபைனலாக நம்ம ஒரு 7 மணின்ற போதெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம ட்ராவல் வந்து இருந்தது. இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் தான் எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. நேற்று ஃபுல்லும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நேற்றே போட்டிருக்கலாம் தான், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதனால் நேற்று ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து வீடியோ கொஞ்சமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பூனேக்கு கிளம்பும்போது நான் எந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு நான் பேக்கிங் பண்ணுறேன். ஏன்னா அது எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.